ஹாட்ஸ்பாட் டூ மச். இந்த படத்தோட கதை என்னன்னா, லாஸ்ட் பார்ட்ல தயாரிப்பாளரோட பொண்ணான பிரகிடாவை லவ் பண்ற இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் கதை சொல்ற மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்குவாரு. இந்த பார்ட்ல விக்னேஷ் கார்த்திக் பிரகிடா வாழ்க்கையில பிரியா பவானி சங்கர் வராங்க. இதுக்காக மனைவியோட அப்பாவான தயாரிப்பாளரை சம்மதிக்க வைக்க கதை சொல்ற மாதிரி பிரியா பவானி சங்கரை அனுப்புறாரு விக்னேஷ் கார்த்திக். கதையை கேட்டுட்டு தயாரிப்பாளர் என்ன சொன்னாரு, அவங்க சொன்ன கதை என்னென்ன அப்படிங்கிறது தான் ஹாட்ஸ்பாட் டூ மச். முதல் பார்ட் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் அவங்க சொன்ன கதைகள்ல இருந்த சுவாரஸ்யமும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டும் தான். இந்த பார்ட்லையும் அதே மாதிரி சொல்லி ரசிக்க வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. முதல் கதையில சினிமா நடிகர்கள் பின்னாடி போய் சீரழிகிற இளைஞர்கள் பத்தி அருமையா சொல்லியிருக்காங்க. உன்னோட ஆதர்ச ஹீரோவுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ, ஆனா உனக்கோ உன் குடும்பத்துக்கோ ஏதாச்சுன்னா எந்த ஹீரோவும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரக்ஷன், ஆதித்யா பாஸ்கரோட ஆக்டிங்கும் நல்லாவே இருக்கு. ஆனா எம்எஸ் பாஸ்கர் வழக்கம் போல தன்னோட நடிப்பால அசத்திட்டார்னே சொல்லலாம். அவர் பேசுற வசனங்கள் எல்லாம் உன் ஹீரோ பெருசா ஏன் ஹீரோ பெருசா அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல சண்டை போட்டுட்டு இருக்கிற ரசிகர்களை குறிவச்சு சிறப்பா எழுதப்பட்டிருக்கு. அடுத்த கதையில சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இன்றைய தலைமுறையினர் எப்படி முன்னாடி உள்ள ஜெனரேஷனை பூமரா பாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இயக்குனர். இதுல தம்பி ராமையா உடைய நடிப்பு சூப்பர்னே சொல்லலாம். மகளா நடிச்சிருக்க சஞ்சனா திவாரியும் நல்ல நடிப்பு கொடுத்திருக்காங்க. தலைமுறை இடைவெளிய இப்போ உள்ள ஜெனரேஷன் எப்படி ஆணவத்தோட பாக்குறாங்க அப்படிங்கறத சூப்பரா சொல்லியிருக்காங்க. அடுத்த கதையில நிகழ்காலத்துல வாழ்ற அஸ்வின் எதிர்காலத்துல இருக்கிற பவானி ஸ்ரீய போன் மூலமா தொடர்பு கொண்டு பேசுறாரு. அதுவே காதலாவும் மாறுது. ரெண்டு பேரும் சந்திக்கவே முடியாது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. அஸ்வின், பவானி ஸ்ரீ உட்பட இதில் நடிச்சிருந்த எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் நல்லாவே வந்திருக்கு. 3 கதைகளும் நல்லா இருந்தாலுமே ஏதாச்சும் வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னு கதையோட லாஸ்ட்ல வச்ச ட்விஸ்ட் தான் ஓவர் டோஸா மாறிடுச்சு. வசனங்கள், நடிகர்களோட நடிப்பு, கேமரா, இசை எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. மொத்தத்தில் ஹாட்ஸ்பாட் டூ மச் எப்படி இருக்குன்னு டைட்டிலேயே சொல்லிட்டாங்க.